148 ஆண்டுகால டெஸ்ட் கிரிக்கெட் வரலாற்றில் இப்படி ஒரு மோசமான தோல்வியை எந்த அணியுமே தழுவியிருக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு மோசமான சாதனையை இந்திய அணி நிகழ்த்தி இருக்காங்க. இங்கிலாந்துக்கு எதிரான முதல் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியோட தோல்வி தான் அது. ஏன்னா இந்திய அணியை பொறுத்த வரைக்கும் இந்த போட்டி அப்படிங்கிறது இந்த உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப்புக்கான கேலண்டர் இயரில் முதல் போட்டியாக அமைஞ்சிருந்தது. இங்கிலாந்துக்குமே இதுதான் முதல் போட்டி அப்படிங்கும்போது ரெண்டு பேருமே வெற்றி அப்படிங்கிறது தான் ரெண்டு பேரோட இலக்காகவுமே இருந்தது. இந்த போட்டியை பொறுத்த வரைக்கும் முதல் இன்னிங்ஸ்ல இந்திய அணியோட கை தான் ஓங்கி இருந்ததுன்னு சொல்லலாம். ஏன்னா இந்திய அணியை சேர்ந்த 3 வீரர்கள் சதத்தை விளாசினாங்க. அதற்கப்புறமா செகண்ட் இன்னிங்ஸ்லயும் இந்தியாவில இருந்து 2 வீரர்கள் சதம் விளாசினாங்க. இதன் மூலமா ஒட்டுமொத்தமா இந்திய அணியை பொறுத்த வரைக்கும் ஒரு மேட்ச்ல 5 பேர் சதம் விளாசின முதல் போட்டியா இந்த டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி அமைஞ்சிருந்தது. ஆனா அதற்கு அப்படியே எதிர்மாறா இந்த போட்டியோட முடிவுகள் அப்படிங்கிறது இருந்தது. ஏன்னா இந்திய அணியை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட இந்த போட்டி எப்படியாவது டிராவாவது பண்ணிட மாட்டாங்களா அப்படின்னு ரசிகர்கள் ஏங்குற அளவுக்கு அவங்களோட மிடில் ஆர்டர்ல இருக்கிற பேட்டிங் லைனப்பும் சரி, அதுக்கப்புறம் டெய்ல் எண்ட்ல இருக்கிறவங்களும் சரி பெரிய அளவில் ரன்னுக்கு கை கொடுக்காம போயிட்டாங்க. இந்திய அணியினால முதல் இன்னிங்ஸ்ல ஒரு 600 ரன்கள் குவிப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்ட சமயத்தில் வெறும் 471 ரன்கள் தான் குவிக்க முடிஞ்சது. இரண்டாவது இன்னிங்ஸுமே கிட்டத்தட்ட அந்த முதல் இன்னிங்ஸோட ரெப்ளிகா மாதிரி தான் அமைஞ்சிருந்தது. ஏன்னா அந்த தடவையுமே டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன்ஸ் ஓரளவுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணி கொடுத்தாங்க. ஆனால் மறுபடியும் அந்த மிடில் ஆர்டர் சொதப்பல் அப்படிங்கிறது இந்திய அணிக்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவை ஏற்படுத்துச்சு. இது பேட்டிங் சைடில் இருந்த பிரச்சனை அப்படின்னு பார்த்தோம்னா, பவுலிங் சைட்லேயுமே இந்திய அணியை பொறுத்த வரைக்கும் முதல் இன்னிங்ஸில் ஜஸ்பிரீத் பும்ராவை தவிர வேற யாருனாலேயுமே பெருசாக சோபிக்க முடியாத சூழல் இருந்தது. பும்ரா நல்லா பவுலிங் போட்டார். ஆனால் வேற யாருனாலையும் டே 1ல் இங்கிலாந்தோட முதல் இன்னிங்ஸில் விக்கெட் எடுக்க முடியாத சூழல் அப்படிங்கிறது இருந்தது. அதுக்கப்புறம் தான் ஓரளவுக்கு விக்கெட்லாம் மேனேஜ் பண்ணி அவங்கள ஆல் அவுட்லாம் பண்ணாங்க. ஆனால் நிறைய கேட்சை தொடர்ச்சியாக கோட்டை விட்டுட்டே இருந்தாங்க இந்திய அணி. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா எஸ்எஸ்வி ஜெய்ஷ்வால் இவர் இந்த ஒரே போட்டியில் மட்டும் 5 கேட்சுகளை தவற விட்டார். இதன் மூலமாக இங்கிலாந்துக்கு லாபமாக கிடைத்தது அந்த 5 விக்கெட்டுகள் மட்டும் இல்லை, 250 ரன்கள் கிட்ட அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. ஏன்னா அவர் கேட்சை கோட்டை விட்டது எல்லாமே அந்த அணியோட மிக முக்கியமான பேட்ஸ்மேன்களாக இருந்தாங்க. அவங்க எல்லாருமே அதை ஒரு பெரிய அட்வான்டேஜாக எடுத்துக்கிட்டு நல்லாவே ரன் குவிச்சாங்க அப்படிங்கிறதும் நம்ம மிக முக்கியமாக பார்க்க வேண்டிய ஒரு அம்சமாக அமைஞ்சிருந்தது. இதெல்லாம் தான் இந்த போட்டியை பொறுத்த வரைக்கும் இந்திய அணியோட தோல்விக்கு காரணமாக அமைஞ்சிருந்தது. இதை தாண்டி இதை பற்றி சுப்மன் கில் கிட்ட கேட்கும்போது அவர் இதே காரணங்களை தான் முன்வைச்சாங்க. நாங்கள் அதாவது டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன்ஸ் நல்லா விளையாடணும், ஆனால் மிடில் ஆர்டரில் சொதப்பினாங்க. அதுக்கப்புறம் நிறைய கேட்ச்களை நாங்கள் தவற விட்டோம். அங்கே தான் மேட்ச் எங்கள் கையை விட்டு போச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதுக்கப்புறமா இன்னொரு மிக முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இங்கிலாந்தோட இரண்டாவது இன்னிங்ஸை பொறுத்த வரைக்கும் பும்ரானால விக்கெட் எடுக்க முடியாமல் போனதும் அந்த போட்டியோட தோல்விக்கு மிக முக்கிய காரணமாக அமைஞ்சிருந்தது. அதுக்கும் ஃபீல்டர்ஸ் தான் காரணமாக அமைஞ்சிருந்தாங்க. ஏன்னா அந்த முறையும் கேட்ச்களை தவற விட்டது அப்படிங்கிறதா பும்ராக்கு விக்கெட் கிடைக்காம போனதுக்கு காரணமாக இருந்தது. இதை தாண்டி இன்னும் ஒரு 50 ரன்களுக்கு மேலே குவிச்சிருந்தாங்க அப்படின்னா அட்லீஸ்ட் இந்த போட்டியை ஒரு டிரா பண்ணுறதுக்கான வாய்ப்பாவது இந்திய அணிக்கு இருந்திருக்கும். ஆனால் அதுவும் முடியாமல் போயிடுச்சு. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா இந்த முதல் போட்டியோட முடிவுக்கு அப்புறமா இரண்டாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்திய அணியில் சில மாற்றங்கள் வரலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அதில் கருண் நாயருக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது அடுத்த போட்டியில் கிடைக்குமா அப்படிங்கிறது கேள்விக்குறியாக இருக்குது. ஏன்னா கிட்டத்தட்ட 8 ஆண்டுகளுக்கு அப்புறம் இந்திய கிரிக்கெட்டில் விளையாடுறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது அவருக்கு கிடைச்சது. ஆனால் அதை அவர் சரியாக பயன்படுத்திக்கல அப்படிங்கிற ஒரு விமர்சனம் இருக்குது. அதை தாண்டி தமிழ்நாடு வீரரான சாய் சுதர்ஷனுக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டது. அவருமே கிட்டத்தட்ட கருண் நாயர் மாதிரி தான் பேட்டிங் பண்ணார். ஏன்னா ஒரு இன்னிங்ஸில் டக் அவுட் ஆனார், இன்னொரு இன்னிங்ஸில் 30 ரன் மட்டும்தான் சேர்த்தார். இவரை விட நிறைய திறமையான வீரர்கள், அதுவும் அனுபவம் மிக்க வீரர்கள் பெஞ்சில் இருக்கும்போது சாய் சுதர்ஷன் மாதிரியான ஒரு இளம் வீரர் ஐபிஎல்ல நல்லா பெர்ஃபார்ம் பண்றாரு, டொமஸ்டிக் கிரிக்கெட்ல நல்லா விளையாடினாரு அப்படிங்கிறத மட்டும் காரணமாக வச்சு இந்தியாவோட பிளேயிங் 11ல வாய்ப்பு கொடுத்தது அப்படிங்கிறது இப்போ ஒரு மிகப்பெரிய விவாத பொருளாக மாறி இருக்கு. இதை இந்திய அணி மாற்றுவாங்களா அப்படிங்கிறதும் ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக தான் அமைஞ்சிருக்கு. ஏன்னா எஞ்சி இருக்கிற 4 போட்டிகளில் ஏதாவது 2 போட்டியில் மட்டும்தான் பும்ரா விளையாடுவார் அப்படிங்கிறது இந்திய அணிக்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவாக இருக்கு. ஸோ இத்தனை பிரச்சனைக்கு நடுவில் இந்திய அணி அடுத்ததாக என்ன செய்ய போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம அந்த இரண்டாவது போட்டி வரைக்கும் காத்திருந்து பார்க்கலாம்.